வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எக் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு குக்கர் பிரியாணி பண்ண போகிறோம், அதுவும் பாஸ்மதி ரைஸில் நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் இல்லாட்டி குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நீளமாக நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம லாஸ்ட்டாக பிரியாணி பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம். நல்லா கிறிஸ்பியான ஆனியன்ஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வரும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து நான் 3 முட்டை எடுத்துக்கிறேன். இதை நல்லா பாயில் பண்ணி இதோட ஷெல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையெல்லாம் நான் கீறி விட்டுக்கிறேன், அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே போகுங்கிறதுக்காக. எல்லா முட்டையும் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முட்டை லைட்டாக அந்த மசாலாவில் ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர மிக்ஸ் ஆகிருக்கணும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கப்பில் 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அலசினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதோட 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பிங்கிஷாக வரணும். நல்லா வதக்கிட்டு இதோட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். போனதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதோட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். இப்போ தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கையளவு புதினா இலை, அதோட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா மிக்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நான் முட்டையும் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். இப்போ 2 விசிலுக்கு அப்புறமா இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
லாஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை சேர்த்துடலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட முட்டை பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வெறும் ரைத்தா வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒன் பாட்டில் பண்ணுற ரெசிபி எல்லாமே சூப்பர் தான், பண்ணுறதுக்கும் ஈஸி, அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சண்டே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.